ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 40வது தசகத்தின் தலைப்பு பூத்தனா மோக்ஷக, பூத்தனை மோக்ஷம் என்பதாகும். இந்த தசகத்திலிருந்து பட்டதிரிகள் கிருஷ்ணனின் பால லீலைகளை வர்ணிக்கிறார். எத்தனையோ கவிகள் சொல்லியிருக்கிறார்கள். நாமும் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் தெவிட்டாத அமுதமாக கிருஷ்ணலீலைகள் எப்போதும் இருக்கின்றன. இந்த தசகத்தில் விஷப்பால் கொடுத்து கிருஷ்ணனை கொல்ல வந்த பூதனையின் கதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். அதை பட்டதிரிகளின் வாயிலாக கேட்டு மகிழ்வோம். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததனு நந்தமமந்த சுபாஷ்பதம், ததனு நந்தமமந்த சுபாஸ்பதம், நிருபபுரீம் கரதான கிருதே கதம், நிருபபுரீம் கரதான கிருதே கதம், சமவலோக்ய ஜகாத பவத் பிதா, சமவலோக்ய ஜகாத பவத் பிதா, விதித கம்ச சகாய ஜனோத்யமஹ, விதித கம்ச சகாய ஜனோத்யமஹ, ததனு நந்தமமந்த சுபாஷ்பதம், நிருபபுரீம் கரதான கிருதே கதம், ததனு நந்தமமந்த சுபாஸ்பதம், நிருபபுரீம் கரதான கிருதே கதம், समवलोक्य जगात भवत् पिता, विदित कंस सहाय जनोद्यमः, समवलोक्य जगाद भवत्पिता, विदित कंस सहाय जनोद्यमः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தத் அனு, அதன் பிறகு, அமர்ந்த சுப ஆஸ்பதம், பற்பல நல்ல குணங்களை உடையவரான, கரதான கிருதே, கப்பம் செலுத்துவதற்காக, நிருபபுரீம் கதம், மன்னனது, அதாவது இங்கே கம்சனுடைய தலைநகரான மதுராபுரிக்கு வந்தவரான, நந்தம் சமவலோக்கிய, நந்தகோபரை கண்டு, விதித்த கம்ச சகாய, கம்சனுடைய உதவியாளர்கள், கம்சன் பல அரக்கர்களை கண்ணனை கொல்வதற்காக அனுப்பியிருக்கிறான். அந்த முயற்சிகளை பற்றி அறிந்தவரான பவத் பிதா, உங்களுடைய தந்தையான வசுதேவர், ஜகாத, பின்வருமாறு கூறினார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ததனு நந்தமமந்த சுபாஷ்பதம், நிருபபுரீம் கரதான கிருதே கதம், சமவலோக்ய ஜகாத பவத் பிதா, விதித கம்ச சகாய ஜனோத்யமஹ. நந்தகோபர் கோகுலத்துக்கு தலைவர். அவர் குறுநில மன்னர் மாதிரி. கம்சன் அந்த போஜ ராஜ்யத்துக்கே அரசன். அதனால் அவனுக்கு இவர் கப்பம் கட்டுவார் எப்பவும். இப்போ யசோதை கர்ப்பம் தரித்திருந்த காலத்திலும், அப்புறம் அந்த குழந்தை பிறக்கிறது, அப்புறம் இந்த ஜென்ம உற்சவம், இந்த காலங்கள்லாம் நந்தகோபர் கம்சனுக்கு கப்பம் கட்ட வேண்டியதை பற்றி கொஞ்சம் மறந்து இருந்துட்டார். அவர் கோகுலத்திலேருந்து எங்கேயும் வெளியிலே போகலை. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற வரைக்கும் இங்கேயே அதிலேயே ஈடுபட்டு இருந்துட்டார். இப்போது கிருஷ்ணனோட ஜென்ம உற்சவம் கொண்டாடப்பட்ட பிறகு நந்தகோபர் கம்சனுக்கு கப்பம் கட்டுறதுக்காக மதுராபுரிக்கு போகிறார். அங்கே நந்தகோபர் உன்னுடைய தந்தையான வசுதேவனை சந்திக்கிறார். அப்போது வசுதேவர் கம்சன் என்ன ரொம்ப கொடிய பிளானெல்லாம் வச்சுருக்கான். அதே போல் அவனுக்கு கீழே வேலை செய்கிற அசுரர்கள்லாம் எப்படி அவன் சொல்கிற திட்டங்களெல்லாம் நிறைவேற்றத்துக்காக என்ன தீய முயற்சிகள்லாம் செஞ்சுட்டுருக்கா அப்படிங்கிறதெல்லாம்
வசுதேவர் நல்ல குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமான நந்தகோபர்கிட்ட தெரிவித்தார். பிறகு மேலும் சில விஷயங்களை பற்றியும் பேசினார் என்று பட்டதிரிகள் சொல்கிறார்.